பிரச்சனையே வந்திருக்காது. நேனி தான் நம்ம எல்லாரையும் தப்பான பஸ்ல கூட்டிட்டு வந்துட்டா. அப்படின்னா இதுல ஏன் தப்புதாங்கறீங்களா? பின்ன இல்லையா நேனி, அந்த பஸ்ல போனா நம்ம திருவிழாக்கு சீக்கிரமா போயிடலான்னு எங்க எல்லாரையும் நீ தானே ஏத்துன. ஆமா ஆமா, இதெல்லாம் நேனியோட தப்புதான். நீ மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? என்ன பேசுறீங்க? இது எல்லாமே மசாவோட தப்புதான். மசா மட்டும் அப்ப ரெஸ்ட் ரூம்க்கு போகலனா நம்ம தப்பான பஸ்ஸ பிடிச்சிருக்க மாட்டோம்ல. என்ன இப்படி சொல்லிட்ட? அட ஆமா ஆமா, நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மசா மட்டும்தான். நான் என்ன பண்ணுவேன்? அடி வைத்த முட்டை தான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டேன். ஏன் இந்த போ கூட தான் என் கூட வந்தா? நாம எல்லாருமே தான் போனோம். உண்மை என்னன்னா, அந்த திருவிழாக்கு நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லாம போலான்னு சொன்னது ஷின்சான் தான். இது எல்லாத்துக்கும் இவன் பண்ண தப்பு தான் காரணம். ஏன் தப்பா? உன் தப்பு இல்லாம பின்ன எங்க தப்புன்னு சொல்றியா? வேண்டாம் வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்ன யாராவது கேட்டீங்களா? என்ன குறை சொல்றீங்களே, நீங்களும் தானே அங்க வர ஆசைப்பட்டீங்க. அந்த விடுங்கப்பா, இந்த சாஸ் நம்ம கையில இருக்கனாலதான் எல்லாரும் நம்மள வளைச்சு வளைச்சு தேடிட்டு இருக்காங்க. இந்த சாஸ் நம்ம கைக்கு எப்ப வந்துச்சோ அப்பத்துல இருந்து இப்படிதான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அந்த அக்கா தான் ஏதோ கேட்டாங்கன்னா இந்த கசாமா வேற ஒத்துக்கிட்டான்ல, இது இவனோட தப்பு தான். என்னது? உனக்கு இந்த வேண்டாத வேலை சீன் போடுறதுக்காக எங்களை மாட்டி விட்டுட்ட. அது நம்ம காசு காப்பி டிஃபன் போர்ஸோட ரோலே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றது தானே. நாம உதவி பண்றோம்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு உதவி வேணுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதான் கஷ்டமா இருக்குப்பா. ஓ. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், இதை இத்தோட நிறுத்திக்குவோம். நம்ம காசு காப்பி டிஃபன் போர்ஸ் இருந்தாதானே பிரச்சனை வருது. அதனால அது இனிமே எப்பவுமே இருக்க வேண்டாம். இனிமே காசு காப்பி டிஃபன் போர்ஸ் இருக்கவே இருக்காது.